அவர் அரசியல் பாதையை எடுத்து போய் ஸ்கூலில் போகிறாரு. அவர் நான் ஸ்கூலில் ரீல்ஸ் பண்ணிக்கிறாங்க, மாணவர்கள்லாம் வச்சுக்கின்னு அது திணிக்கிறாரு, அவரோட கட்சியை திணிக்கிறாரு. ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்திக்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா திண்டிவனம் பகுதியை சேர்ந்த விநாயகமூர்த்தி அப்படின்றவர் தான், சமூக ஆர்வலர். வாங்க இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அதிரடி செய்திகள் ரெட் நியூஸ் தமிழில். வணக்கம் சார் விநாயகமூர்த்தி. வணக்கம். இப்போ அவர் ஒரு 2-3 நாளாக வந்து என்ன சம்பவம் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ இருக்கிற தமிழக முதல்வர் வந்து விஜய் பிறந்த நாள் தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் நான் ஸ்கூலில் ரீல்ஸ் பண்ணிக்கிறாங்க, மாணவர்கள்லாம் வச்சுக்கின்னு அது திணிக்கிறாரு, அவரோட கட்சியை திணிக்கிறாரு ஸ்கூல் ஃபுல்லாக. இப்போ நடக்கிற 2 நாள் நியூஸ் அதான் போயிட்டு நியூஸ் ஆகும். அது எந்தெந்த வகையெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும். ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். அவர் அரசியல் பாதையை எடுத்து போய் ஸ்கூலில் போகிறாரு. கல்வியும் இப்போ பள்ளிலாம் அரசியல் எடுத்து போய் எல்லாரும் திணிக்கிறாங்க. எல்லாம் இது வரைக்கும் எந்த கட்சி அந்த மாதிரி பண்ணதில்லை. இப்போ புதுசாக இந்த கட்சி பண்ணுறேன். அவங்க ரீல்ஸில் தான் வெற்றி பெற்றாங்க. ஒரு போராட்டம் பண்ணல, ஒரு உண்ணாவிரத போராட்டம் இல்லை, ரீல்ஸ்லேயே இருந்து மக்களை கவர்ந்து வெற்றி பண்ணவர். அவருக்கு அதை தான் பண்ண தெரியும், வேறு என்ன தெரியும்? அதான் எப்படி எந்த வகையெல்லாம் இப்போ அவர் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஒரு 10 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயோட ஃபோட்டோ வந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அதை ரீல்ஸாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் போட்டுக்கிறாங்க, ரீல்ஸ் போட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 பசங்களுக்கு மேலே கவர்மெண்ட் அதே ஸ்கூல் பசங்க தான் அவருடைய பாட்டை வந்து பாடுறாங்க, சினிமா பாட்டை வந்து பாடுறாங்க, முழுசாக பாடுறாங்க. அதை பாடுற பாட்டை முழுசாக வந்து அதையும் வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி பப்ளிக்கில் வந்து பாடுறாங்க. அது ஒரு ஊரில். இன்னும் இதை விட மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்கூலில் 4 மணி நேரம் வந்து பசங்களை வந்து வெயிலில் நிற்க வச்சு அவங்கள தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோ கிரியேட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஃபோட்டோவுக்கு தகுந்த போல் வந்து மாணவர்கள் வந்து நிற்க வைக்கிறாங்க. அப்படி நிற்க வைக்கிறவே பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, எப்படி நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறதுக்கு தானே அனுப்பணும், நீங்கள் வந்து என்ன வேலை செய்கிறீங்க, எங்கள் பசங்க வந்து 4 மணி நேரமே வெயில் வந்து நிற்கிது, இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க, நீங்கள் எப்படி நீங்கள் அது அனுமதிக்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கூல் எச்சமே வந்து எதையும் வந்து வாயை திறந்து பேச மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதே போல் வந்து இந்த நிலைமை இருந்துட்டு இருந்தால் இது எப்படி போகுன்னே தெரியல. இவங்க இன்னொரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா தாவே காட்சியில் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். தற்கொலை அப்படி இப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆட்சியில் கூட வந்து ஸ்டாலின் வந்து இருந்தார். அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் வந்து எப்படி இருக்கலாம்னு சொல்லியிருக்காருல்ல, உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் வந்து இந்த அரசியல் ஜாதி மதம் எதுவும் ஸ்கூலில் தேவையில்லை, எல்லாமே படிப்பு தேவைறது மட்டும் இது கொடுத்தது சொன்னார். இதேமாரி இவங்க இது வந்து அந்த விஜய் மேலேயும் ஒரு தப்பு சொல்லக்கூடாது, ஆசிரியர் மேலேயும் தானே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இங்கே ஸ்கூலில் கேமரா போய் எடுத்து போடுறது யார்? ஆசிரியர் தானே. பசங்களாம் எடுத்து போய் ரீல்ஸ் பண்ணுறாங்க. இது அரசு வாத்தியார்களுக்கும் ஒரு இதுதான், அரசு அலுவலர்களும் சேர்ந்து தான் இதை கேட்கறதே பெற்றோர் தான் போய் கேட்கணும், பேரண்ட்ஸ் தான் கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கும் வந்து அங்க பதில் சொல்றதுக்கு அங்க வழி கிடையாது. இருக்கிற அரசாங்கமும் பாத்தீங்கன்னாக்கா தாவேக்காவுக்கு வந்து முட்டு கொடுக்குற நிலைமையில தான் இருக்கிறாங்களே தவிர இது வந்து சரியான விஷயம், இது வந்து தவறான விஷயம் அப்படின்ற சொல்ற ஒரு ஏற்பாடுன்றது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான். கடந்த ஆட்சியை போல இல்லாம இதுல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. பாத்தீங்கன்னாக்கா இவர் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது வேற மாதிரி போக்கா இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எங்க நடக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்ப ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயம் வந்து யார் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஸ்கூல்ல ஒரு திணிக்கிறாங்கன்னா சின்ன வயசுல இருந்து திணிக்கிறாங்கன்னா RSS தான் திணிப்பாங்க. அவங்க தான் ஒரு இயக்கத்தை ஏற்ற மாதிரி அந்த மாரி இயக்கம் தான் இதுவும் இப்போ உருவாகி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க யாருமே பெரியவங்க யாருமே இதுன்றதே கிடையாது, எல்லாமே தான் மக்கள் வந்து ரீல்ஸ் உலகமாகி போச்சு. ரீல்ஸ்ல யார் வந்து ஹீரோ மாரி காட்டுறாலும் அவங்க தான் இப்போ நாளைக்கு முதலமைச்சர். நீ விஜய் வந்தாரு, நாளைக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்க, அதுக்கு அவங்க பின்னாடி 10 பேர் 100 பேர் போவாங்க. இவங்களுக்குலாம் அந்த அதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னாக்கா, முதல்ல தயவு செஞ்சு பெற்றோர்கள்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து போயிட்டு பாருங்க. நம்ம வந்து பிள்ளைகளை வந்து பணம் கொடுத்து படிக்க வைக்கிறது, செலவு பண்ணி படிக்க வைக்கிறது எழுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வரணும், பசங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப இருக்கிற ஆட்சி இவங்க பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இந்த போக்கு போயிட்டே இருந்தாக்கா நம்ம பசங்க வந்து படிக்க வைக்க முடியாது. சின்ன வயசுலேருந்தே வந்து இவங்க வந்து அவங்களுடைய மனசை வந்து மாற்றி இந்த மாதிரி ரீல்ஸ் மோகம் அப்படின்னு போட்டோம்னாக்கா இப்போ இந்த மாதிரி விஷயத்தை யார் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு சார் சொன்ன போல தான் RSS சேர்ந்தவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சின்ன வயசுல படிக்கிற வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து அதை ஊட்டி கொடுத்தாதான் பசங்க வந்து பெரிய ஆளா ஆனதுக்கப்புறம் அவங்க சொல்ற விஷயத்த கேட்பாங்கன்றது தான்.
இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் பண்ற ஒரு விஷயமும் இதுதான். இது அரசாங்கமா இது என்னன்னே தெரியல. அரசாங்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து இது வரைக்கும் எந்த நம்ம தமிழ்நாட்டுலன்னு இல்லை, எந்த ஒரு ஏரியாலும் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து யாரும் பண்ணதே கிடையாது. ஒரு அரசாங்கம்ன்றது இருக்கும், நீங்க வந்துட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணோம்னாக்கா அதுக்கான வேலையை பார்க்கணுமே தவிர இப்படி ரீல்ஸ் போடுறது, சின்ன வயசுல இருந்து வர்ற பசங்களை வந்து டைவர்ட் பண்ணி வேற மாதிரி, படிக்கிற பசங்க வந்து வேற மாதிரி மாத்துறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எந்த ஒரு அரசாங்கமும் பண்ணதில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது முத இதுதான் இங்கதான் நடக்குது. இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஈக்குவலாக தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது முழுக்க வந்து இது கரெக்டாக ஒரு உண்மையான விஷயம் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்ல வரோம். ஏன்னா இப்போ இருக்கிற வந்து 4வது 5வது படிக்கிற பசங்க அங்கேருந்தே நீங்கள் ஆரம்பித்து அவங்கள முழுக்க அவங்க மனசு ஃபுல்லாக வந்து உங்களை வந்து விதைச்சி எதிர்காலத்தில் எந்த பக்கமும் வந்து திசை திரும்பாம உங்களை மட்டும் நினைக்கிற போல பண்ற போல வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க வந்து ஊட்டி வந்து வளர்க்குறீங்க. இப்போ இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் வந்து அதுதான் நடந்துட்டுது. ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னு சொன்னா எப்படி பண்ணாங்கன்னாக்கா, கடந்த காலங்களில் பண்ணும்போது எந்த ஒரு ஆட்சியாளர் இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு போவாங்க, அந்த ஸ்கூல்ல பசங்களுக்கு வந்து ஒரு இனிப்பு பிளட்டு அந்த மாதிரி ஒரு இனிப்பு சுவீட்டு கொடுப்பாங்க, புத்தகம் பேனா பென்சில் கொடுப்பாங்களே தவிர வேற எதையும் செய்ய மாட்டாங்க, போய் திணிக்க மாட்டாங்க. எந்த ஒரு அரசியல் நடக்காது இது. எந்த ஒரு அரசியல் நடக்காது. இது எடுத்து போய் ஸ்கூல்ல போய் அவங்க கட்சி திணிக்கிறதுலாம் ரொம்ப தவறான விஷயம். அது இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அதுதானே பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயம்லாம் மாறணும், நம்மளுடைய பசங்களாம் வந்து படிக்கணும்னு சொன்னா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் தான் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய பசங்களோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்குமே தவிர இந்த போக்கிலே போயிட்டாக்கா எதிர்காலம் வந்து தமிழ்நாடே எந்த நிலைமை போய் நிற்கும் அப்படின்றதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்படியே போனாக்கா வந்து சரிப்பட்டு வராது. அதனால இந்த விஷயத்தை தயவு செஞ்சு எல்லாரும் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப இஷ்யூராக பார்க்க வேண்டியது இருக்கு. மற்ற விஷயம் போல இது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன போல் தான் எந்த ஒரு விஷயம்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்து நடந்து போகுது. இந்த விஷயமும் அப்படிதான். அதனால தயவு செஞ்சு பேரண்ட்ஸுங்க வந்து ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது, இது அனுமதிக்க கூடாது அப்படின்னு பேசுங்க. இப்படி வந்து நம்ம இருக்கிற ஆள் கேள்வி கேட்டால் மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி கிடைக்குமே தவிர அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா பசங்க ஃபுல்லாக கெட்டு போயிட்டு வேற ஒரு நிலைமைக்கு வந்து போயிடும் எதிர்வரும் காலத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இங்கே பதிவு பண்ணுறோம். அதனால இப்போ இருக்கிற அரசாங்கம் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு மாற்றத்தை பண்ணணும்னு சொன்னாங்க அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மனசில் வந்து திணிக்கிறதோ இல்லை வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து திணிக்கிறதோ இந்த மாதிரி வேலையை வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இது மூலமா நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஓகே சார், இது வரைக்கும் வந்து ரெட் நியூஸ் நேயர்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இது அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து பெற்றோர்களுக்கும் சரிதான் மாணவர்களுக்கும் சரிதான் இது வந்து கொஞ்சம் நல்ல வகையில் வந்து பயன்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி அப்படின்றத